கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜயின் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலால் அடுத்தடுத்து பலரும் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கரூர் எங்கும் மரண ஓலம் எதிரொலிக்க தொழில் நகரமான கரூர் பெரும் பதற்றத்தில் ஆழ்ந்தது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்த தகவல் கிடைத்ததும் அமைச்சர்களையும் அண்டை மாவட்ட ஆட்சியர்களையும் அனுப்பி வைத்த முதலமைச்சர் இரவு 9 மணி அளவில் தலைமைச் செயலகத்திற்கு சென்று மூத்த அமைச்சர்கள் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் தனது முகாம் அலுவலகத்திற்கு திரும்பிய முதலமைச்சர் நள்ளிரவு 12 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு சென்றடைந்தார். பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூருக்கு பயணமானார். விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் கரூர் அரசு மருத்துவமனையில் கிடத்தப்பட்டிருந்த நிலையில் அவற்றிற்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டு கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை ஒவ்வொருவராக சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்டோருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர் பின்னர் மருத்துவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிகுந்த துயரத்தோடு கனத்த இதயத்தோடு கரூர் மண்ணில் நின்று கொண்டிருப்பதாக கூறினார். காலையில் 9:30 மணி அளவில் வருவதற்காக விமானத்தில் டிக்கெட் புக் செய்திருந்த நிலையில் துயர காட்சிகளை காணும் போது மனசு கேட்காமல் நள்ளிரவிலேயே கரூர் வந்ததாக முதலமைச்சர் தெரிவித்தார். கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியை பார்த்தபோது எனக்கு மனசு கேட்கல, வீட்டில் இருக்கவே நான் முடியல. அதனால தான் முன்கூட்டியே போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி அளவில் விமானத்தை பிடித்து தேர்ந்தெடுக்கிறேன். கரூரில் அரசியல் கட்சி நடத்திய கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை என்று கூறிய முதலமைச்சர் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.